வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். ஹெஸ்போல்லா ஏவிய ராக்கெட்கள் தெற்கு லெபனானில் உள்ள ஐநா அமைதிப்படை ஜுனிஃபிலின் காவலரனை தாக்கி சேதப்படுத்தியது என்று IDF தெரிவித்துள்ளது. ராக்கெட் இஸ்ரேலிய எல்லைக்கு வடக்கே 6 மைல் தொலைவில் தெற்கு லெபனானில் உள்ள இடத்தில் இருந்து ஏவப்பட்டது என்று IDF கணிப்பிட்டுள்ளது. தெற்கு லெபனானில் உள்ள மாலிய பகுதியில் இருந்து ராக்கெட் ஒன்று ஏவப்பட்டது. இது தெற்கு லெபனானில் தீர் நகருக்கு தெற்கே கடற்கரைகளுக்கு கிழக்கே 1 மைல் தொலைவில் உள்ள பகுதி. சாதாரண நேரங்களில் கடற்கரையில் மக்கள் விடுமுறையை கழிக்கக்கூடிய பகுதிகளுக்கு அருகில் ஐநா அமைதிப்படை ஜுனிஃபிலின் தளம் இருந்தது. எனினும் போர் தொடங்கியதிலிருந்து ஹெஸ்புல்லா இந்த பகுதிகளை இஸ்ரேலை அச்சுறுத்தும் தளங்களாக மாற்றியுள்ளது. ஜுனிஃபிலின் காவலரனை அச்சுறுத்திய ராக்கெட் தாக்குதல்கள் இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் ஹெஸ்புல்லா எவ்வளவு நெருக்கமாக தொடர்ந்து செயற்படுகிறது என்பதை விளக்குகிறது என IDF தெரிவித்துள்ளது. இதன் அர்த்தம் ஹெஸ்புல்லாவை தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய எல்லைக்கு அருகே இருந்து வெளியேறச் செய்து அங்கிருந்து நகர்ந்து விட்டதை உறுதிப்படுத்தும் பொறிமுறை கண்டுபிடிக்கப்படாத வரையில் எந்த ஒரு போர் நிறுத்தமும் ஹெஸ்புல்லாவை இஸ்ரேலிய எல்லைக்கு அருகே செயல்பட வைக்கும். ஐநா அமைதிப்படை ஜுனிஃபிலின் பிரதான பணிகளில் ஒன்று இஸ்ரேலிய எல்லை அருகே ஹெஸ்புல்லா செயல்படாமல் தடுக்க வேண்டியது. அதை அவர்கள் செய்யாமல் இஸ்ரேலிய எல்லை அருகே ஹெஸ்புல்லா செயல்படுவதை ஜுனிஃபில் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்று IDF குற்றம் சுமத்தியது. காலை 9:50 மணிக்கு தெற்கு லெபனானில் உள்ள ரமியக் பகுதியில் உள்ள ஜுனிஃபில் காவலரன் மீது ஹெஸ்புல்லா ராக்கெட்டை ஏவியது. தெற்கு லெபனானில் உள்ள மாலிய நகரிலிருந்து ஏவப்பட்ட ராக்கெட்கள் லெபனானில் உள்ள ஒரு பகுதியை குறிவைத்ததாக தோன்றியது. இதன் பொருள் ஹெஸ்புல்லா இஸ்ரேலிய எல்லைக்கு வடக்கே 6 மைல் தொலைவில் உள்ள ஒரு பகுதியிலிருந்து லெபனானின் மற்ற இடங்களை நோக்கி ராக்கெட்களை ஏவியது. ராக்கெட்கள் ஜுனிஃபில் போஸ்டை நோக்கி ஏவப்பட்டதாக IDF தெரிவித்துள்ளது. ராக்கெட்களால் குறிவைக்கப்பட்ட சாமா பகுதியில் IDF செயற்பட்டு வருவதாக ஈரானிய ஆதரவு ஊடகம் அல்-மைடீன் தெரிவித்துள்ளது. அதாவது இஸ்ரேலிய ராணுவத்தை தாக்கும் என்று ஹெஸ்புல்லா ஏவிய ராக்கெட் ஜுனிஃபில்லை தாக்கியுள்ளது. ஜுனிஃபில் மீது அந்த ஒரு தாக்குதல் மட்டும் நடக்கவில்லை. மற்றும் ஒரு தாக்குதலில் தெற்கு லெபனானில் டேர் ஆமீஸ் கிராமத்தில் இருந்து ராக்கெட்கள் ஏவப்பட்டன. இந்த லெபனான் கிராமம் கானா மற்றும் காஃப்ராவுக்கு அருகில் உள்ள மலைகளில் உள்ளது. இதுவும் இஸ்ரேலிய எல்லையிலிருந்து 6 மைல் தொலைவில் உள்ளது. அங்கிருந்து 5 ராக்கெட்கள் வடக்கு இஸ்ரேலிய நகரங்களை நோக்கி ஏவப்பட்டன. 4 ராக்கெட்கள் இஸ்ரேலுக்குள் நுழைந்தன. ஆனால் ஒரு ராக்கெட் இஸ்ரேலின் எல்லைக்கு அருகே லெபனானில் உள்ள ஐநா அமைதிப்படையின் தளத்தை தாக்கியது. தாக்கப்பட்ட ஐநா அமைதிப்படையின் தளம் ஐதா அஷாப்புக்கு வடக்கே லெபனான் எல்லை கிராமமான ஷ்துலாவில் உள்ளது. ஹெஸ்புல்லா அடிக்கடி ஐதா அஷாப்பில் இயங்கி வந்துள்ளது. அங்கு ஐநா அமைதிப்படையின் தளத்திற்கு அருகே இருந்து ஹெஸ்புல்லா வடக்கு இஸ்ரேலிய நகரங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. ஹெஸ்புல்லா ஐநா அமைதிப்படை ஜுனிஃபில் தளங்களை குறிவைக்க அல்லது தீங்கு செய்ய தயாராக உள்ளது என்பதை 2 சம்பவங்களும் கூறுகின்றன என்கின்றது IDF. ஹெஸ்புல்லா இஸ்ரேலிய எல்லைகளுக்கு அருகில் எவ்வளவு நெருக்கமாக செயல்படுகிறது என்பதையும் இது விளக்குகிறது. ஹெஸ்புல்லா பல்குலர் ராக்கெட் ஏவிகளை பயன்படுத்துகிறது. அவை வழக்கமாக ஒரே நேரத்தில் 24 அல்லது அதற்கு மேற்பட்ட ராக்கெட்களை ஏவ முடியும். இந்த பல்குலர் ராக்கெட் ஏவிகள் மிகப்பெரியவை அல்ல, அவற்றை எளிதாக நகர்த்த முடியும். உதாரணமாக ட்ரக்கின் பின்புறத்தில் அவற்றை பொருத்த முடியும். அதாவது சிவிலியன் தோற்றமுடைய எந்த ட்ரக்கிலும் ராக்கெட் ஏவிகளை இடத்திலிருந்து இடத்திற்கு கொண்டு செல்ல முடியும். தெற்கு லெபனானில் ஹெஸ்புல்லாவின் ராக்கெட் ஏவிகள் பெரும்பாலும் மரங்களுக்கு அடியில் மற்றும் புதர்களுக்கு அருகில் அல்லது தரையில் ஒரு சிறிய துளை அல்லது சுவரின் பின்னால் உள்ள இடங்களில் மறைக்கப்படுகின்றன. இது ஹெஸ்புல்லாவின் துருப்புகள் எளிதாக ஒரு தளத்திற்கு வந்து ராக்கெட்களை ஏவ உதவுகிறது. பல சமயங்களில் IDF தெற்கு லெபனானில் ராக்கெட் ஏவிகளை கண்டறிந்துள்ளது. அவை ராக்கெட்கள் நிறைந்தவை, முதன்மையானவை மற்றும் சுட தயாராக உள்ளன. ஹெஸ்புல்லா பல இடங்களில் ராக்கெட் ஏவிகளை சில நாட்களுக்கு அல்லது மாதங்களுக்கு அவற்றை பயன்படுத்த தயாராக இருப்பதை இது காட்டுகிறது. IDF இஸ்ரேலிய எல்லைக்கு அருகில் லெபனானுக்குள் உள்ள பகுதிகளை தேடுவதில் 1.5 மாதங்கள் செலவழித்துள்ளது. வழக்கமாக எல்லையில் இருந்து 1 அல்லது 2 மைல் தொலைவில் உள்ள முதல் அல்லது 2வது வரிசை கிராமங்களில் ஹெஸ்புல்லாவின் ஆயுதங்கள் அதிக எண்ணிக்கையில் கிடைத்துள்ளன. மெய்ஸ் அல் ஜபலில் இருந்து ஹவுலா, மருன் அல் ராஸ் மற்றும் ஹஃபர்கெலா வரை செல்லும் கிராமங்களின் வரிசையில் உள்ள பகுதிகளும் இதில் அடங்கும். இஸ்ரேலின் எல்லையில் 10க்கும் அதிகமான லெபனான் கிராமங்கள் உள்ளன. கியாம் மற்றும் பின்ஜபில் அல்லது சாமா என்ற லெபனான் கிராமங்கள் சற்றே தொலைவில் உள்ளன. IDF கடந்த 1.5 மாதங்களாக நடவடிக்கைகளில் கவனமாக செயல்பட்டுள்ளது. இருப்பினும் அதன் அர்த்தம் என்னவென்றால் எல்லை பகுதிகளில் ஹெஸ்புல்லாவின் ஆயுத வரிசைப்படுத்தல்களை அளிக்க நீண்ட நேரம் எடுத்தது. 1982ஆம் ஆண்டு IDF லெபனான் மீது படையெடுத்த போது போரின் முதல் நாளில் இதே பகுதிகளில் சிலவற்றை IDF கைப்பற்றியது. 1978 மற்றும் 2006ஆம் ஆண்டுகளில் லெபனானில் IDF வேகமாக செயல்பட்டது.
அந்த நாட்களில் ஐடிஎஃப் எப்போதும் ஒரு பெரிய பணியை நிறைவேற்றுவதற்கு ஒரு குறிப்பிடத்தக்க நேரத்தை மட்டுமே எடுத்தது. லெபனானில் நடத்தப்படும் நடவடிக்கை காசாவில் மேற்கொள்ளப்படும் செயல்பாடுகளை மாதிரியாக கொண்டது. போர் நிறுத்தம் பற்றி பேசப்பட்டு வரும் நிலையில் லிட்டானி ஆட்சிக்கு தெற்கே உள்ள பெரும்பாலான பகுதிகளை ஹெஸ்போல்லாவின் கட்டுப்பாட்டில் விட முடியுமா என்பதுதான் இப்போது இருக்கும் கேள்வி என்கின்றது ஐடிஎஃப். இங்குதான் ஹெஸ்போல்லா நேரடியாக இஸ்ரேலை அச்சுறுத்துகிறது. ஹெஸ்போல்லா இழப்புகளை சந்தித்தாலும் அது 2000 அல்லது 3000 துருப்புக்களை இழந்திருக்கலாம் என்று மதிப்பிட்ட நிலையில் அது இன்னமும் லெபனானில் குறிப்பிடத்தக்க இராணுவ சொத்துக்களை வைத்திருக்கிறது. அதன் சில ராக்கெட் கையிருப்புகளை இழந்துள்ளது. அவற்றில் 80% வரை அளிக்கப்பட்டதாக கூறப்படும் மதிப்பீட்டின்படி கூட இன்னமும் பல்லாயிரக்கணக்கான ராக்கெட்களை அது வைத்திருக்கிறது. இது 2006இல் 30 நாட்கள் கடினமான போரில் ஐடிஎஃப் போராடியதை விட மிக அதிகம். இதன் பொருள் என்னவெனில் ஹெஸ்போல்லா இழப்புகளை சந்தித்தாலும் அது 2006 போரின் முடிவில் இருந்ததை விட இன்றும் வலுவாக உள்ளது. அந்த போரின் முடிவில் ஒரு பகுதியாக இருந்த ஐநா தீர்மானம் 1701 தெற்கு லெபனானை விட்டு வெளியேற ஹெஸ்போல்லாவை வழிநடத்தவில்லை. ஜெனிஃபில் லெபனானில் அதன் ஆணையை நிறைவேற்ற தவறிவிட்டது மற்றும் பல வெளிநாடுகளில் லெபனானை பற்றி விவாதிக்கும் போது ஹெஸ்போல்லாவை கண்டிக்கவோ அல்லது குறிப்பிடவோ தயாராக இல்லை. ஜெனிஃபில் மற்றும் பிற ஐநா அமைப்புகள் பெரும்பாலும் ஹெஸ்போல்லாவை ஒரு ஆயுத குழு அல்லது அரசு அல்லாத அமைப்பு என்று குறிப்பிடுகின்றன. அதாவது ஹெஸ்போல்லா ஒரு நாடு அல்ல என்ற வகையில் நாடுகளுக்கான ஐநா விதிமுறைகளை ஹெஸ்போல்லா பின்பற்ற வேண்டும் என்று ஐநா அமைப்புகள் எதிர்பார்ப்பதில்லை. ஷியா பிரிவு அமல் இயக்கத்தினை வழிநடத்தும் லெபனான் நாடாளுமன்ற சபாநாயகர் நபீக் பெரியின் போர் நிறுத்தத்தை அடைவதை நோக்கமாக கொண்டு அமெரிக்க பேச்சுக்கள் நடைபெறுகின்றன. அவர் ஹெஸ்போல்லாவுக்கு முகவராக செயல்படுகிறார். ஆனால் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய போர் நிறுத்தத்தில் ஹெஸ்போல்லா ஒரு தரப்பாக தெரியவில்லை. காரணம், அமெரிக்கா லெபனானுடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்ள முடியும். ஆனால் ஹெஸ்போல்லா அமெரிக்காவில் ஒரு தீவிரவாத இயக்கமாக பட்டியலிடப்பட்டுள்ளதால் அமெரிக்கா ஹெஸ்போல்லாவுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள முடியாது. இஸ்ரேல் லெபனான் அல்லது ஹெஸ்போல்லாவுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள முடியாது. அதனால் அமெரிக்கா லெபனானுடன் செய்து கொள்ளும் ஒரு ஒப்பந்தத்தை ஹெஸ்போல்லா கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஐநா அமைதிப்படை ஜெனிஃபில் லெபனானுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. ஆனால் அவர்களால் ஹெஸ்போல்லாவுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள முடியாது. காரணம், ஹெஸ்போல்லா ஒரு நாடு அல்ல. இஸ்ரேலின் புதிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் நேற்று ஐடிஎஃப் ராணுவ உளவுத்துறை தளத்திற்கு பயணம் செய்த போது லெபனானில் எந்த ஒரு அரசியல் ஏற்பாட்டுக்கும் எமது நிபந்தனை உண்டு. அது இஸ்ரேலின் உளவுத்துறை திறனை பாதுகாத்தல் மற்றும் இஸ்ரேலிய பொதுமக்கள் ஹெஸ்போல்லாவிடமிருந்து பாதுகாக்கும் ஐடிஎஃப்பின் உரிமையை பாதுகாப்பது என்று தெரிவித்தார். எந்த ஒரு ஒப்பந்தத்தின் மூலமும் அதை உறுதிப்படுத்த முடியாது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார்.